எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி 16ஆம் தேதி செப்டம்பர் என்ன மாதிரி நிஃப்டியான மூவ் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து நம்ம ஒரு மிட் பாயிண்ட் கொடுத்துருந்தோம் 25,357. ஸோ அங்கேருந்து மேலே போனால் 25,568, கீழே வந்தால் 25,149 சொல்லியிருந்தான். ஆனால் நிஃப்டி பாருங்கள், இந்த 25,530லேருந்து மேலே போய் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து சின்னதாக கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ மேலேயும் கீழேயுமா இப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இப்படி இருக்க ஒரு இது வந்து மூவ்மெண்ட்டு சரியானது இல்லை. ஆனால் இப்படி இந்த மாதிரி மூவ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா நமக்கு வந்து கால் சைடில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மூவ் இருந்திருக்க சான்சஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ கால் சைடில் இந்த மாதிரி நல்ல மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக புட்டு என்ன ஆகிருக்கும், இதில் கால் ஏறுறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறது நம்ம தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் கால் ஏறுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னா இப்போ புட்டு வந்து கண்டிப்பாக கீழே இறங்கியிருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிகே ஆகிறதுக்கு ஸோ புட்டு மேலே ஏறிடும்ல. இப்போ இது காலும் ஏறல, இந்த மாதிரி இருக்கும்போது காலும் ஏறல புட்டும் ஏறலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரில. ஆனால் இப்போ நம்ம வந்து ஹைட்டில் போய்க்கிருக்கோம். ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது புட்டுடைய ப்ரீமியம் வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னா, நம்ம அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம சொல்லியிருந்தோம். 25,140 25,568 தான் நமக்கான ஸ்ட்ரைக்கும் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து நம்ம 25,350 அப்படி ஸ்ட்ரைக்கை நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது இதுக்கான ப்ரீமியமாக 53, 106, 159, 212, 267, 317. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரீமியம் அப்படி செக் பண்ணும்போது நமக்கான இந்த நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கில் 25,350 கால், 25,350 புட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே இங்கே எந்த மூவ்மெண்ட் இல்லாதனால கால்லையும் பாருங்கள் மேலே ஏறிட்டு கீழே இறங்கி அது நின்றுச்சு. ஆனால் புட்டு பாருங்கள் நல்லா டிகே இருக்குது. அதே மாதிரி நம்ம கொடுத்த லெவல் பாருங்கள் 265 கால் டச் பண்ணியிருக்குது, 159 புட்டு டச் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி டச் ஆகிருக்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுங்க கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 600 லாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ 600 அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஒரு 600 கிட்ட லாஸ் ஆகிருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஏன்னா புட்டு வந்து அவ்வளோ பெருசாக நமக்கு நம்ம கொடுத்த ரேஞ்சுக்கு கீழே இறங்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி கால் வந்து நமக்கு கொடுத்த ரேஞ்சுக்கு மேலேயும் போகவே இல்லை. ஸோ ஒரு டச் பண்ணிவிட்டு கீழே தான் இறங்கி இருக்குது. அப்போ இங்கே லாஸ் இருக்குது, இங்கேயும் கொஞ்சம் சின்னதாக லாஸ் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்க சினாரியோ. ஸோ ஆகும்போது நமக்கு வந்து லாஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாஸில் தான் முடிஞ்சிருக்குது. பார்க்கலாம் அடுத்து ஹெவியாக ஏதாவது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த லாஸுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம், நாளைக்கு தெரியும். ஸோ நாளைக்கான ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.